இந்திய கலைக்கூடத்தில் ஹிந்தி பயிலும் மாணவர்களால் தேசிய கீதம் இசைக்க जन गण मन अधिनायक जय हिंद गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा நல்கிக் கொண்டிருக்கின்றது என்று குறிப்பிட்டால் அது மிகையாகாது. உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று இந்தியா தனது 70வது சுதந்திர தினத்தை இந்தியாவிலும் மற்றும் இந்திய தூதரகங்கள் இருக்கும் அத்தனை நாடுகளிலும் இன்று அந்த விழாவை கொண்டாடுகின்றது. हाट की पूर्व संध्या पर मैं देश विदेश में रह रहे but for India also. After all, Arhat Mahinda came from Jammu of Africa and Asia Pacific. We are in the process of forging new relationships based on shared values and mutual benefit with all countries, especially our immediate and extended neighborhood. இந்தியா இலங்கையினுடைய இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள கலாச்சார ஏனைய தொடர்புகள் எல்லாம் முன்னேறி கொண்டே போகின்றது. இது ஒரு நல்ல சகுனமாக நாம் நினைக்கின்றோம். எதிர்காலத்திலே கலாச்சாரத்தையும் மற்ற வியாபாரத்துறையிலையும் அனைத்து நடவடிக்கைகளையும் இரு நாடுகளும் நன்றாக இருந்து சுபிட்சமாக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். On the 70th Independence Day of India, I would like to extend my warmest greetings to all our brothers and sisters in Sri Lanka with whom we share a timeless bond, a civilizational bond that can never be broken. Long live India-Sri Lanka friendship.